நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்களுடைய பேச்சு, பழக்க வழக்கம், அவங்களுடைய செயல்கள் எல்லாமே நம்மளோட எனர்ஜிய பெரிய அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணும். நம்மளோட எனர்ஜி டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா மேனிஃபெஸ்ட் பண்றதுல ரொம்ப பெரிய ஒரு லேக் ஏற்படும். அதுக்கு என்ன பண்ணணும்? ரொம்ப ஈஸி. நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்கள் யார் யார்கிட்ட ஒரு லிஸ்ட் எடுக்கணும். அவங்க நம்ம கிட்ட எப்படி பேசுறாங்க, எந்த விதத்துல நம்ம கிட்ட வந்து கான்டாக்ட் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம அப்சர்வ் பண்ணணும். அவங்களோட வார்த்தைகள் எப்படி இருக்கு, பாசிட்டிவா இருக்கா, நெகட்டிவா இருக்கா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அப்சர்வ் பண்ணி அதில் அந்த மாதிரி பாசிட்டிவா பேசுறவங்க, நெகட்டிவா பேசுறவங்கள வகைப்படுத்தணும். பாசிட்டிவா பேசுற மனிதர்களோட இருக்கிற கான்டாக்ட, நட்பை நம்ம கொஞ்சம் ஆழப்படுத்தணும். நெகட்டிவா இருக்கிற, அதாவது உன்னால முடியாது, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களை பத்தி வதந்தி பேசிக்கிட்டு, பொருளி பேசிக்கிட்டு, இந்த விதத்துல இருக்கிற மனிதர்கள் கிட்ட இருந்து ஒரு ஸ்டெப்பா விலகி நிக்கணும். அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணாம இருக்கிறது கூட நான் ரொம்ப நல்லதுதான். அவங்க கிட்ட இருந்து முழுசா விலக முடிஞ்சா கூட விலகிடுதான். அந்த மாதிரி மனிதர்கள் கிட்ட இருந்து விலக விலக நம்மளோட எனர்ஜி அது பாட்டுக்கு வந்து டென்ஷன் ஆகும். நம்ம நினைக்கிற விஷயங்கள் நம்மளால வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். நம்ம எனர்ஜி கிளீன் ஆச்சு அப்படின்னாலே மேக்ஸஸ் ரொம்ப ஈஸியா நடக்குது.